Hey guys, welcome. So இன்னைக்கு tutorial பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிளாசிக்கான இன்டென்ஸ் பிளாக் ஸ்மோக்கி ஐ லுக் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐ லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபேஸ், அதாவது ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஜெல் லைனர் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுறதுக்காக மைக்லாம்லேருந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் நேம் அண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 102 பாம் கோல்டன். இது ஒரு ஹைட்ரேட்டிங் கன்சீலர். அண்ட் ஐப்ரோ கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வித் த சேம் கன்சீலர் நான் என்னோட ஐலிட்ஸையும் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே கவர் ஆகி நம்ம ஐ ஷேடோக்கு வந்துட்டு ஒரு பாப்அப் கிடைக்கிறதுக்காக நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த கன்சீலரை வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபாரெவர் 52 பனானா அப்படிங்கிற ஷேட் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐ வந்துட்டு ஐ லுக் பண்ணுறதுக்கு ரெடியாக. ஸோ இந்த ஐ லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்ஃபி பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் காமிச்சிருக்க இந்த சிப் அப்படிங்கிற ஷேட் எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஷேடாக என்னோட அபவ் க்ரீஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். டிரான்சிஷன் ஷேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப வந்துட்டு ஸ்மோக்கி எஃபெக்டில் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதோட இன்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட சாக்கெட் ஏரியாவை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க. அண்ட் தென் எங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே வந்துட்டு பிளாக் ஐ ஷேடோ வந்துட்டு ரொம்ப லைட்டாக எடுத்து அது ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு கர்வ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அது வந்து உங்களோட கைட்லைன் ஸ்மோக்கி ஐ லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கொடுத்துட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரம் த சேம் பிராண்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் எங்கே வந்துட்டு கைட்லைன் கொடுத்தனோ அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்குமே வந்துட்டு, அதாவது கார்னர்ஸ், இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர் அண்ட் வந்துட்டு அந்த சாக்கெட் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கீழே வரைக்குமே வந்து நான் ஜெல் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் இடம் விட்டு அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு பிளெண்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப மிஸ்அப் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் அதை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட கார்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இதை பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். அண்ட் வெரி க்ளோஸ் டு த லேஷ் லைன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெல் லைனரை எவ்வளோ குயிக்காக பிளெண்ட் பண்ண முடியுமோ பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு உங்களோட இந்த ஸ்மோக்கி எஃபெக்டை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்ஃபி பேலட்ல இருந்து ஆபிஸ் அப்படிங்கிற பிளாக் ஷேடோ எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து டிரான்சிஷன் ஷேட் வச்சு என்னோட அந்த கார்னர்ஸையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐலாஷ் கர்ல் பண்ணிக்கிறேன். ரெவ்லானோட வாட்டர் டைட் மஸ்காரா வச்சு என்னோட லேஷஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனர் வச்சு என்னோட லோயர் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட் இன்னர் கார்னர் வந்துட்டு ஹைலைட்டிங்காக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஜெல் லைனரை வந்து ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் ஷேடோ யூஸ் பண்ணி ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த பிளாக்கை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு லோயர் லேஷ் லைனோட லேஷஸ்க்கு வந்துட்டு மஸ்காரா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னர் கார்னர்ஸையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரை கொஞ்சம் டிஃபைண்டாக காட்டுறதுக்காக ஜெல் லைனர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி என்னோட ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் நான் ஃபவுண்டேஷன் வச்சு என்னோட ஃபேஸில் இருக்க ஃப்ளாஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு என்னோட பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ப்ளஷ் அண்ட் கான்டோர் கொடுத்து என்னோட ஃபேஸ்க்கு சம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்கல்ப்டிங் வந்துட்டு கொடுத்துக்க போகிறேன். லிப் வந்து நான் சட்டிலாக தான் வைக்க போகிறேன். பிகாஸ் நமக்கு வந்துட்டு ஐ மேக்கப் தான் வந்துட்டு பாப் அவுட்டாக தெரியணும். அதுக்காக ஹோல் லுக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாசிக் ஸ்மோக்கி ஐ டுட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப்போட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye guys.